வணக்கம். என்னோட பேர் வந்து கலா விசு. நான் வந்து புதுச்சேரியில வசிக்கிறேன். 16 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். அதில வந்து ஆம், ரோசியும் பூனைக்குட்டியும் அப்படிங்கிற நூலுக்கும், கொடுவா மீசை அருவா பார்வை என்ற சிறுகதை நூலுக்கும், புதுவை அரசனுடைய கம்பன் புகை இலக்கிய விருது கிடைச்சிருக்கு. அது நான் ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். அதோட என்னோட முதல் சிறுகதை நூல் வந்து யாதுமாகி நின்றாய். அந்த ஒரு புத்தகத்துக்கும் நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய விருதுகள் எனக்கு கிடைச்சது. முதல் படி வந்து என்னுடைய சோசியல் சர்வீஸ் தான். நான் வந்து முத்தியால்பேட்டில் இருக்கும்போது மலர் மாத சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வச்சிருந்தேன். அந்த சங்கத்தின் வழியாக நிறைய முதியோர் இல்லங்கள், அனாதை குழந்தை சிறுவர் இல்லங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கான தேவைகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய தெருவில் இறங்கி போராடின விஷயங்கள் பல இருக்குது. அதுக்கப்புறம் மைத்ரேயில் தற்கொலை தடுப்பு நிறுவனம் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது. அங்கே நான் வந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா உலகத்தில் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ தான் நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்தது. அந்த பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசுறதும், அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு நான் முன்னிற்கிறதுமான நிறைய போராட்டங்கள் மட்டுமல்ல, நிறைய எழுதவும் ஆரம்பித்தேன். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, இப்படிலாம் நிறையவே எழுத இல்லை. உலக சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய பாடல்களை 6 நாட்கள் நாங்கள் வந்து தொடர்ந்து இரவும் பகலுமாக பாடினோம். கொரோனா முதல் அலையில யாருமே வெளியில வரல. வெளியில வர்றதுக்கு எல்லாருமே பயந்தாங்க. நான் என்னுடைய தோழிகள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த தெருவில் முதல்ல வந்து நகரை சுத்தம் செய்பவர்களை தான் நாங்கள் சந்தித்து அவங்களுக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, சோப்பு வாங்கி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலில் வாங்கி ஒவ்வொரு வார்டுக்கும் கெட்டல் வாங்கி கொடுத்தோம். 2 அலைகள்லையும் நாங்கள் வந்து ரொம்பவே போலீஸ்காரங்களாம் எங்கெல்லாம் பார்த்தாக்க திட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன மேடம் இந்த மாதிரி ஊரை சுற்றி வரீங்க, ஏதாவது வந்துட போகுது, போக வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே எங்களை பாதுகாப்பாக அனுப்ப ஆரம்பித்தாங்க. குடும்ப நலத்துறை மூலமாக ஃபேமிலி கோர்ட்டில் குடும்ப நல வழக்காடு மன்றத்தில் எனக்கு குடும்ப நல ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பெரிய ஆனரபிள் பதவியாக நான் நினச்சேன். ஏன்னா 2004 ஆரம்பித்தேன். நிறைய குடும்பத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன். அந்த பெருமையும் மகிழ்ச்சியும் இன்றைக்கும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.